பிரேஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அது மட்டுமல்ல, அவர் சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று. ஆமாங்க, ஆண்டவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார், உங்களை ஸ்திரப்படுத்துவார், உங்களை சீர்படுத்துவார், உங்களை அழகு பார்ப்பார். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் பயந்து போய் கலங்கி போய் இருக்கலாம். ஆனால் இயேசு சொல்கிறாரு, மகனே மகளே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. ஆமாங்க, எனக்கு பின்னாடி பார்க்குறீங்க இல்லையா, எவ்வளோ தண்ணி போகிறது, சீறி பாய்ந்து கொண்டு போகிறது, சீறி பாய்கிறது, அலைகள் கொந்தளிக்கிறது. ஆனாலும் அந்த நடுவில் இருக்கிற மரங்களெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மரங்களெல்லாம் எவ்வளோதான் அலை அடித்தாலும் வீசினாலும் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குது. இதனுடைய காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அந்த மரத்தினுடைய வேறு அந்த மண்ணுக்குள்ளே ஆழமாக இறங்கி இருக்கிறது. ஆமாங்க, நீங்கள் ஆண்டவரோடு கூட ஆழமான ஒரு உறவு இருக்குதா? ஆழமாய் ஒரு உறவு ஐக்கியம் இருக்கிறதா? அவரோடு கூட நீங்கள் பேசுகிறீங்களா? அவர் உங்களோடு கூட பேசுகிறாரா? ஆண்டவரோடு கூட நீங்கள் நடக்கிறீங்களா? அப்படி நடப்பீங்க அப்படின்னா, நீங்கள் விசுவாசிப்பீங்க அப்படின்னா, பாருங்கள், இந்த மரத்தை போல் எவ்வளோ புயல் வீசினாலும் சீறினாலும் கொந்தளித்தாலும் இரைச்சல்கள் அதிகமாக கேட்டாலும் நீங்கள் அசைக்கப்படாமல் இருப்பீர்கள். ஆமாம், இந்த மரங்களெல்லாம் பாருங்கள், எவ்வளோ போராட்டத்துலேயும் ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள், தைரியமாக இருக்குது பாருங்கள், நிலச்சிருக்குது பாருங்கள், அசையவே இல்லை. இந்த அதே போல் தான் கர்த்தருக்குள்ளே நீங்கள் இருக்கும் பொழுது அசைக்கப்படாது இருப்பீர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒருவேளை சூழ்நிலையை கண்டு நீங்கள் பயந்து போய் கலங்கி போயிருக்கிறீங்களா? கவலைப்படாத, இயேசு உங்களுடைய பயத்தெல்லாம் நீக்குவார். அவர் உங்களுடைய சூழ்நிலையெல்லாம் மாற்றி போடுவார். அவர் உங்கள் வேதனைகள் எல்லாம் மாற்றுவார். அவர் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பார். ஆகவே நீங்கள் பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.